கேப்டன் அமெரிக்கா இந்த உலகமே தன்னை எதிர்த்தாலும் சரி, தான் செய்யற ஒரு விஷயம் சரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் ஒரு நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடோட போராடுவாரு. இவர் தன்னை பத்தி அதிகமா யோசிக்காம மத்தவங்களை பத்தியே யோசிச்சு வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயங்களை இழந்திருக்காரு. முக்கியமா அவரோட ஃப்ரெண்டு, அவரோட லவ்வர் அண்ட் இவர் வாழ்க்கையில இழந்த 70 வருஷம், இது எல்லாமே ஒரு குற்ற உணர்ச்சியா தொடர்ந்து அவரை உள்ளுக்குள்ளே கொன்னுகிட்டே இருக்கு. அந்த விஷயத்தை அவர் சரி பண்ணாரா இல்லையா, இல்ல இன்னும் நிறைய விஷயங்களை இழக்க போறாரா, இல்ல என்ன செய்ய போறாரு அப்படிங்கறதா இவரோட கதை. என்னால முடிஞ்ச அளவு கதையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். இப்போதைக்கு கதையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவரோட பேரு ஸ்டீவ் ராஜஸ். என்னதான் இவர் மனசளவுல ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருந்தாலும் உடல் அளவுல ரொம்ப வீக்கா இருக்காரு. இவர் உடம்புல ஏகப்பட்ட டிசீசஸ் இருக்கு. இவரோட பிசிக்கல் கண்டிஷனும் சரியில்லை. இது வேர்ல்டு வார் 2 நடந்துகிட்டு இருந்த அந்த சமயம். அப்போ ஆர்மில ஜாயின் பண்ணி தான் நாட்டுக்காக சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவர் வீக்கா இருந்த அந்த காரணத்தினால இவர் எந்த ஆர்மி செலக்ஷனுக்கு போனாலும் இவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இவருக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்ல. இவரோட அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. இவருக்கு சப்போர்ட்டா இருக்க ஒரே ஆள் இவரோட ஃப்ரெண்ட் பக்கி பர்ன்ஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆர்மில ஜாயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பக்கி பர்ன்ஸோட பிசிக்கல் கண்டிஷன் நல்லா இருந்தனால அவர் செலக்ட் ஆயிடுறாரு. ஆனா ஸ்டீவும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்பதான் டாக்டர் எஸ்கின் புதுசா கண்டுபிடிச்ச சூப்பர் சோல்ஜர் சீரத்தை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆளை வந்து தேடிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவன் வந்து நல்லவனா இருக்கணும். ஏன்னா அந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் போட்டதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுவான். அதனால அவன் கெட்டவனா மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப நல்லவனை தேடிட்டு இருக்காரு. அப்பதான் ஸ்டீவ் ராஜஸ் அவர் பாக்குறாரு. தன்னோட உயிரை கொடுத்து மத்தவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் ஸ்டீவுக்குள்ள இருக்கு. ஸோ இவன் தான் கரெக்டான ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கின் இவரை தேர்ந்தெடுக்கிறாரு. அண்ட் சூப்பர் சோல்ஜர் சீரத்தை ஸ்டீவ் மேல இன்ஜெக்ட் பண்ணி அவர் ஒரு பீக் ஹியூமன் பீயிங்கா மாத்துறாரு. ஆனா அந்த ஒரு விஷயம் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்ச அடுத்த நிமிஷமே ஹைட்ராவோட ஸ்பை ஒருத்தன் டாக்டர் எஸ்கினையும் போட்டு தள்ளிட்டு மிச்சம் இருந்த அந்த சூப்பர் சோல்ஜர் சீரத்தையும் எடுத்துட்டு போயிருப்பான். அவனை பிடிக்கிறதுக்காக ஸ்டீவ் அவனை துரத்திட்டு போவாரு. ஆனா அவன் கடைசியா செத்துருவான். அண்ட் அந்த சீரமும் கீழே விழுந்து உடஞ்சு போயிருக்கும். இப்ப டாக்டர் எஸ்கினும் இல்ல, அந்த சீரமும் இல்ல. சோ அந்த சீரத்தை ரீக்ரியேட் பண்றதுக்காக ஷீல்டு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். யாரை வச்சுனா நம்ம ஸ்டீவை வச்சுதான். ஸ்டீவுக்குள்ள அந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் இருக்கு. அதை வந்து எப்படியாவது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி திரும்ப அந்த சீரத்துக்கான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. இதனால ஸ்டீவ்னால ஆர்மில ஜாயின் பண்ண முடியல. அதுக்கு பதிலா மக்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்காக கேப்டன் அமெரிக்காவா நிறைய படத்துல நடிக்கிறாரு அண்ட் நிறைய டிராமாஸையும் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல பேசிட்டு இருக்கும்போது நாங்களாம் களத்துல இறங்கி சண்டை போடுறோம், நீ படத்துல நடிச்சு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு, நாங்களும் நீயும் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி கேப்டனை அசிங்கப்படுத்திடுறாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் கேப்டன் ரொம்பவே மனசோடிஞ்சு போறாரு. தன்னைத்தானே ஒரு சர்க்கஸ் குரங்கா நினைச்சு வரைஞ்சிட்டும் இருக்காரு. அதாவது மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தன்னைத்தானே வேதனைப்படுத்திக்கிறாரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க ஹைட்ராவோட தலைவனான ஸ்கிமிட் அப்படிங்கிற ஒருத்தன் ஸ்டீவ் ராஜஸ சூப்பர் சோல்ஜரா உருவாக்குறதுக்கு முன்னாடியே டாக்டர் எஸ்கினை கடத்தி அந்த சீரம் பாதியா ரெடியாகி இருந்த அந்த சமயத்துல அவனுக்கு இன்ஜெக்ட் பண்ணிருப்பான். அப்போ அதனால வந்த சைடு எஃபெக்ட்னால அவன் ரெட் ஸ்கல்லாவும் மாறி இருப்பான். இப்போ அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா ஹிட்லரோட டீமான நார்ஜியோட ஜாயின் பண்ணி யூஎஸ் டோட்டலாவே க்ளோஸ் பண்ணிடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். வித் அந்த டெசராக்டோட அந்த பவர்னால கிரியேட் பண்ணப்பட்ட வெப்பன்ஸ்னால. ஆனா அந்த வெப்பன்ஸ் எதுவுமே நார்சிக்கு பெருசா கொடுத்து இவர் ஹெல்ப் பண்ணல. சோ அதனால ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க வராங்க. ஆனா அவங்களையும் இவர் போட்டு தள்ளிடுறாரு. அண்ட் இவரோட இந்த டீமான ஹைட்ராவை எதிர்த்து ஷீல்டுல இருந்து ஏகப்பட்ட யூஎஸ் சோல்ஜர்ஸ அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அந்த சோல்ஜர்ல நிறைய பேர் அவரோட இடத்துல கடத்தியும் வச்சிருக்காரு. அதுல பக்கி பர்ன்ஸும் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கேப்டனுக்கு தெரியுது. அண்ட் அவங்களோட இடத்துக்கு போய் சக்சஸ்ஃபுல்லா எல்லாரையும் காப்பாத்தையும் கூட்டிட்டு வந்துடுறாரு. அண்ட் இதுக்கப்புறம் ஹாவர்ட் ஸ்டார்க்கோட உதவி மூலமா கேப்டன் அமெரிக்காவுக்கு வேர்ல்டுல லைட் வெயிட் அண்ட் பவர்ஃபுல்லான மெட்டீரியலான வைப்ரேனியத்தால ஒரு ஷீல்டை கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. அண்ட் பக்கி பர்ன்ஸோட சேர்ந்து டாக்டர் ஜோலோ போகக்கூடிய ஒரு ஃபிளைட்டை அட்டாக் பண்ணி டாக்டர் ஜோலோவை தூக்கிட்டு வரதுக்காக கேப்டனும் அவரோட ஃப்ரெண்ட் பக்கியும் போயிருப்பாங்க. அப்ப தெரியாதனமா பக்கியும் கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. அண்ட் அந்த டாக்டர் ஜோலோவை விசாரிக்கும் போது ரெட் ஸ்கல் வந்து யூஎஸ்ல ஏகப்பட்ட இடத்துல அந்த நியூக்ளியர் பாம்ஸை லான்ச் பண்றதா இவங்களுக்கு வந்து தெரியுது. அண்ட் அந்த மெயின் ஹைட்ரா பேஸை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல வேணும்னே நம்ம கேப்டன் அமெரிக்கா மாட்டிக்கிற மாதிரி செஞ்சுட்டு அண்ட் யூஎஸ் ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அங்க வர வைக்கிறாரு. சோ பெரிய ஃபைட் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்க அந்த சமயத்துல ரெட் ஸ்கல் வந்து ஒரு ஃபிளைட் எடுத்துட்டு அவனோட பிளானை சக்சஸ் பண்றதுக்கு போறான். அந்த ஃபிளைட்லயே கேப்டன் அமெரிக்கா ஏறி எல்லா சோல்ஜர்ஸையும் அடிச்சு போட்டு கடைசியா ரெட் ஸ்கல்லோடையும் சண்டை போடுறாரு. அண்ட் ரெட் ஸ்கல் கேப்டன் அமெரிக்காவை அட்டாக் பண்றதுக்காக டெசராக்ட் கையில எடுக்கிறான். அண்ட் அதோட பவர்னால ஒரு வார்ம் ஹோல் ஓபன் ஆகி அவன் எங்கேயோ போய் விழுந்துடுறான். ஆனா கேப்டனால அந்த ஷிப்பை லேண்ட் பண்ண முடியல. வேற வழியே இல்லாம பிளைனை ஆர்டிக் ஓஷன்ல கிராஸ் பண்ண வேண்டியதா போகுது. அண்ட் அவரோட கடைசி வார்த்தைகளை பெகி கார்ட்டர்
டாக்டர் கிட்ட பேசிட்டு ஆர்டிக்ல போய் ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. அண்ட் இந்த உலகம் கேப்டன் அமெரிக்கா இறந்துட்டதா நினைக்குது. ஆனா கிட்டத்தட்ட 70 வருஷம் கழிச்சு திரும்பவும் ஆர்டிக் ஓஷன்ல ஃப்ரீஸ் ஆயிருக்க நிலைமையில கிடைச்ச கேப்டன் திரும்பவும் உயிரோட வராரு. ஆனா 70 வருஷம் இப்ப கடந்து போயிருச்சு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அவருக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1940ஸ்ல எந்த ஒரு செட்டப் இருக்குமோ அந்த செட்டப்ல இவரை வச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் ஃபேக்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிச்சிடறாரு. அண்ட் அந்த ஷீல்டோட அவெஞ்சர்ஸ் இனிஷியேட்டிவ்ல சேர்ந்து அவெஞ்சர்ஸாவும் மாறாரு. அந்த டயத்துல தான் லோக்கி எர்த்துக்கு சிட்டாரி ஆர்மியை கூட்டிட்டு வரான். அண்ட் அந்த ஆர்மியை டிஃபீட் பண்றதுக்கும் கேப்டன் ஹெல்ப் பண்றாரு. அண்ட் இதுக்கப்புறம் பிளாக் விடோவோட சேர்ந்து நிறைய ஷீல்டோடைய அந்த மிஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாரு. அது மாதிரி ஒரு மிஷன்ல ஹாஸ்டேஜஸை காப்பாற்ற போகும்போது பிளாக் விடோ வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு பென்டிரைவ்ல காப்பி பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் கேப்டன் திரும்ப ஷீல்டோட அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கு போகும்போது நிக் ஃபியூரி வந்து ப்ராஜெக்ட் இன்சைட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ண போறதா சொல்றாரு. அதாவது நிறைய ஹெலிகாரியர்ஸ் தொடர்ந்து வானத்துல இன்விசிபிளா இருந்துகிட்டு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இதுல ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. எல்லார் தலையிலையும் கண்ணை வச்சுட்டு அது பேர் பாதுகாப்புன்னு சொல்றீங்களான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. அண்ட் இந்த பக்கம் வின்டர் சோல்ஜர் அப்படிங்கிற ஒருத்தன் முக்கியமான ஷீல்டோட ஏஜென்ட்ஸ் எல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்கான். அதுல ரொம்ப முக்கியமா முதல் ஆளா அவன் கொலை பண்றது நிக் ஃபியூரிய. ஆனா நிக் ஃபியூரி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு கேப்டன் இருக்கிற இடத்துக்கு வந்திருப்பாரு. அண்ட் ஆரம்பத்துல ஒரு சிப் எடுத்தாங்களே அந்த சிப்பை கேப்டன் கொடுத்துறாரு. அண்ட் அதே வின்டர் சோல்ஜர் திரும்ப அந்த இடத்துக்கு வந்து நிக் ஃபியூரியா சுட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுவாரு. இவனை கிரியேட் பண்ணி ஏவி விட்டது வேற யாரும் கிடையாது, ஹைட்ரா தான். சோ இப்ப ஹைட்ரா வளர்றதுக்கு தடையா இருக்கிறது நிக் ஃபியூரி தான். ஏன்னா மத்த எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஆனா நிக் ஃபியூரி அது மாதிரி செய்ய முடியாது. சோ அவரை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப வின்டர் சோல்ஜரா அமைச்சிருக்காங்க. ஆனா ஹைட்ரா ப்ராஜெக்ட் இன்சைட டேக் ஓவர் பண்ற ஒரு விஷயம் கேப்டன் அமெரிக்காவுக்கு தெரியாது. சோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நிக் ஃபியூரி கேப்டன் கிட்ட இந்த பென்டிரைவை கொடுத்திருப்பாரு. அண்ட் அந்த பென்டிரைவை செக் பண்ணி கேப்டன் ஹைட்ராவை பத்தி நல்லாவே தெரிஞ்சுப்பாரு. அண்ட் அதே நேரத்துல ஹைட்ராவோட ஒரு ஆளு ஷீல்டோட செக்ரட்டரியா இருப்பான். நிக் ஃபியூரி தன்னோட டெத்துக்கு முன்னாடி கேப்டனோட வீட்டில் தான் இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஹைட்ராவை பற்றி நிக் ஃபியூரி கேப்டன் கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால கேப்டன் அமெரிக்காவை ஃபியூரியோட டெத்தை பற்றி கேப்டனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுது, அதை மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு தீவிரவாதி ரேஞ்சுக்கு மாற்றி விட்டுருப்பாங்க. அண்ட் அப்போ தான் இவரோட ஃப்ரெண்டு பக்கி பர்ன்ஸ் தான் அந்த வின்டர் சோல்ஜர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. ஆனால் இவனுக்கு பழைய நினைவுகள் எதுவுமே இருக்காது. ஏன்னா ஹைட்ரா இவனை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. அண்ட் அதே நேரத்தில் வின்டர் சோல்ஜர் சுட்ட அந்த சமயத்தில் நிக் ஃபியூரி செத்துருக்க மாட்டாரு. ஆனால் தான் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா திரும்ப திரும்ப தன்னை கொல்ல நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் செத்துட்ட மாதிரி அவரோட டெத்தை அவரே ஃபேக் பண்ணியிருப்பாரு. அண்ட் நிக் ஃபியூரி, மரியா ஹில், பிளாக் விடோ இவங்களோட எல்லாரோட உதவி மூலியமாவும் ப்ராஜெக்ட் இன்சைட சக்சஸ்ஃபுல்லா தடுத்து நிறுத்திடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டை நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஷீல்டை கீழே போட்டுட்டு வின்டர் சோல்ஜர் கிட்ட பயங்கரமா அடி வாங்குவாரு. அண்ட் அப்போதான் வின்டர் சோல்ஜருக்கு லைட்டா அவரோட பழைய நினைவுகள் திரும்ப ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஹெலிகாரியர்ல இருந்து அவரை காப்பாத்தி கீழே வச்சுட்டு இவர் போயிருப்பாரு. அண்ட் இதை தொடர்ந்து டோட்டலாவே ஷீல்டு வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. ஷீல்டோடைய அந்த எல்லா விஷயத்தையுமே இப்ப ஹைட்ரா டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சுட்டு, முக்கியமா அந்த லோக்கியோட ஸ்டஃப் அதை வச்சு 2 சூப்பர் ஹீரோஸை கிரியேட் பண்றாங்க. அண்ட் டோனி ஸ்டார்க்கும் அதை வச்சு தெரியாதனமா அல்ட்ரானை கிரியேட் பண்ணிடுறாரு. இந்த அல்ட்ரான் உலகத்தை அழிக்க போறன்னு கிளம்ப அந்த ஒரு விஷயத்தை எல்லா அவெஞ்சர்ஸும் சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க. அண்ட் அப்போதான் விஷனையும் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அல்ட்ரான் ஒரு ஆர்டிபிஷியல் மீட்டராட கிரியேட் பண்ணி அதை வச்சு சொக்கோவியால மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை கிரியேட் பண்றது மூலியமா அங்க இருக்க எல்லா மக்களையும் முழுசா க்ளோஸ் பண்றதுக்கு அல்ட்ரான் பிளான் போட்டிருக்கோம். தடுத்து நிறுத்திடுவாங்க. இருந்தாலும் ஏகப்பட்ட பாதிப்புகள் சொக்கோவியால நடந்திருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் அவெஞ்சர்ஸ் தான். அவெஞ்சர்ஸ் தான் அந்த அல்ட்ரானை கிரியேட் பண்ணாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஏகப்பட்ட அட்டாக்ஸ் நடந்திருக்கும். அண்ட் இதுக்கு அப்புறமும் கூட வாண்டாவோட ஒரு மிஸ்டேக்னால ஒரு பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கும். இது எல்லாத்தையும் மனசுல வச்சு இனிமேலும் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவெஞ்சர்ஸ் இனிமே கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்கணும், கவர்மெண்ட் சொல்ற விஷயங்களை தான் செய்யணும், கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாம எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொக்கோவியா அக்கட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்றாங்க. ஆனா நம்ம கேப்டன் அமெரிக்கா அதுல சைன் பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனா டோனி ஸ்டார்க் சைன் பண்ணிடுவாரு. ஏன்னா அந்த அல்ட்ரானை கிரியேட் பண்ணதே அவர் தான். அந்த குற்ற உணர்ச்சினால அவரோட சைன் தான் முதல் சைனா அமைது. அதே நேரத்துல தான் இந்த சொக்கோவியால நடந்த அட்டாக்னால பேரன் ஜீமோ அப்படிங்கிறவன் தன்னோட குடும்பத்தை இழந்துடுறான். அண்ட் அவெஞ்சர்ஸ் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், கண்டிப்பா நான் அவங்கள பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸை பிரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுல அவர் முதல் விஷயமா செய்யறது ஒரு பாம் பிளாஸ்டை ஏற்படுத்திட்டு அந்த பழியை தூக்கி பக்கி மேல போட்டுறாரு. அண்ட் கவர்மெண்ட்டும் அதை செஞ்சது பக்கி தான் சொல்லி நம்பிட்டு பக்கியை பிடிக்கிறதுக்காக உத்தரவு போடுறாங்க. ஆனா எப்பவுமே நான் என் ஃப்ரெண்டு பக்கம் தான் நிப்பேன்னு சொல்லிட்டு கேப்டன் அமெரிக்கா பக்கியை காப்பாத்துறதுக்காக போறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால பக்கியை பிடிக்கிறதுக்காக அயன்மேனோட டீம் ஒரு பக்கம் கேப்டனோட டீமோட சண்டை போடுது. இது மட்டும் இல்லாம அயன்மேனுக்கு அவங்க அப்பா அம்மாவை கொன்னது வின்டர் சோல்ஜர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஜீமோ ஒரு வீடியோ ஆதாரம் மூலியமா காமிச்சிடுறாரு. இதை பார்த்த அயன்மேன் செம்ம கோவமாகி பக்கியையும் கேப்டன் அமெரிக்காவும் போட்டு அடிக்கிறாரு. 2 பேரும் சண்டை
சண்டை போட்டதுல கடைசியா கேப்டன் அமெரிக்கா அயன்மேனை டிஃபீட் பண்ணிடுறாரு. அண்ட் நீ வச்சிருக்க ஷீல்டு எங்க அப்பா தான் கிரியேட் பண்ணி கொடுத்தது, அதை வச்சுக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அயன்மேன் சொல்ல அந்த இடத்துலயே அந்த ஷீல்டை தூக்கி போட்டு வந்துடுறாரு கேப்டன். ஸோ பக்கியோட கண்ட்ரோல் அவங்கிட்ட இல்ல, ஈஸியா அவனை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஸோ தேவைப்படுற வரைக்கும் அவனை ஹைபர்னேஷன் ஸ்லீப்ல வச்சிருக்கனான்னு சொல்லிட்டு வக்காண்டால பத்திரமா அவனை வைக்கிறாங்க. அண்ட் அயன்மேன் கேப்டன் அமெரிக்காவுக்காக சண்டை போட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அண்ட் கேப்டன் அவங்க எல்லாரையுமே அந்த இடத்துல இருந்து காப்பாத்திட்டு தன்னோட டீம்ல அவங்கள சேர்த்துக்கிட்டு மறைமுகமா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் தானோஸ் எர்த்துக்கு வரான். 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்னாப்பை போட்டு இந்த யூனிவர்ஸ்ல இருக்க பாதி பாப்புலேஷன்ஸை அழிக்கிறதுக்காக. அப்ப விஷன் மண்டையில இருக்க அந்த ஸ்டோனை எடுக்க வரும்போது கேப்டன் உள்ள பூந்து காப்பாத்துறாரு. அண்ட் ஒக்காண்டால கேப்டனுக்கு ஒரு புது ஷீல்டை செஞ்சு தர அதை வச்சு அவுட் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிருகங்கள் கூட சண்டை போடுறாரு. ஆனா என்ன பண்ணாலும் தானோஸ் தடுக்க முடியல. 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்னாப்பை போட்டுறான். இந்த யூனிவர்ஸ்ல இருக்க பாதி மக்கள் டோட்டலா டஸ்டா அழிஞ்சு போறாங்க. அதுல நம்ம கேப்டனோட ஃப்ரெண்ட் பக்கியும் இருக்காரு. இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டோம் மனசுடைஞ்சு போன அவெஞ்சர்ஸ் திரும்பவும் ஒன்று சேர்ந்து தானோஸ் இருக்கிற லொக்கேஷனை கண்டுபிடிச்சு போறாங்க. ஆனா அவர்கிட்ட இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இல்ல, அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. நடந்தது நடந்து போட்டோன்னு சொல்லிட்டு எல்லாரும் தங்களோட வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தான் சரியா 5 வருஷம் கழிச்சு குவாண்டம் ரிலம்ல இருந்து தப்பிச்சு வந்த ஆண்ட்மேன் குவாண்டம் மெக்கானிக்ஸை யூஸ் பண்ணி டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல அயன்மேன் அண்ட் ஹல்கோட உதவி மூலியமா டைம் மிஷினை ரெடி பண்ணி கடந்த காலத்துல இருந்து அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணி பிரசன்ட் டேல ஒரு ஸ்னாப்பை போட்டு இறந்து போன எல்லாரையும் திரும்ப கொண்டு வராங்க. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்ச பாஸ்ட் தானோஸ் அவெஞ்சர்ஸ் அழிக்கிறதுக்கு வந்துடுறான். அண்ட் அவனோட ஆர்மி மொத்தமும் திரட்டி சண்டை போட அந்த இடத்துல தோரோட ஹேமரை கேப்டன் தூக்குறாரு. ஏன்னா தோரோட ஹேமரை ஒரு சாதாரண ஆளால தூக்க முடியாது, கண்டிப்பா அதை தூக்குறதுக்கு ஒரு ஒர்த்தினஸ் வேணும். அது கேப்டனுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தெளிவாவே காட்டுறாங்க. அண்ட் கடைசியா அயன்மேன் ஸ்னாப்பை போட்டு தானோஸோட ஆர்மி மொத்தத்தையும் டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த காலகட்டத்தில இருந்து அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை எடுத்துட்டு வந்தாங்களோ அதே காலகட்டத்தில் திரும்ப வைக்கிறதுக்காக கேப்டன் அமெரிக்கா போறாரு. ஆனா திரும்ப வருவார்னு பார்த்தா வரவே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல பெகி கார்ட்டரை பார்த்திருப்பாரு. தான் இழந்த 70 வருஷத்தை திரும்பவும் அவங்க கூட வாழ்ந்திருப்பாரு. அண்ட் அவரோட குற்ற உணர்ச்சியும் அவரை விட்டு போயிருக்கும். இப்ப அந்த இடத்துல வந்த வயசான கேப்டன் அமெரிக்கா அவரோட ஷீல்டை ஃபால்கன் கிட்ட கொடுக்குறாரு. கேப்டன் அவருக்கு இருந்த குற்ற உணர்ச்சியை சரி பண்ணிட்டாரு. அண்ட் நிம்மதியான வாழ்க்கையும் வாழ்ந்து முடிச்சிட்டாரு. இதோட இந்த கதை முடியுது. இது போல நல்ல வீடியோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் பாய்.